வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியம் ஒரே மரபைச் சேர்ந்த ஆட்சியாளர்களால் ஆளப்படவில்லை. அதன் ஆட்சியாளர்கள் 5 வெவ்வேறு வம்சங்களை சேர்ந்தவர்கள். அந்த 5 வம்சங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் 1206லேருந்து 1290 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320 வரைக்கும். மூன்றாவது அம்சம் பார்த்திங்கன்னா துக்ளக் வம்சம் வந்து 1320 இருந்து 1414. நாலாவது வம்சம் வந்து சையத் வம்சம் 1414 1451 வரை. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லோடி வம்சம் 1451 1526 வரை. இப்போ இந்த 5 வம்சங்களை எப்படி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் கீழே ஒரு ஷார்ட்கட் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏகேடிஎஸ்எல், ஏகேடி ஸ்கூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்கூலுங்கிறது ஷார்ட்டாக எஸ்எல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஏகேடிஎஸ்எல் தான் இந்த 5 வம்சங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது அடிமை வம்சம், கேங்கிறது கில்ஜி வம்சம், டீங்கிறது துக்ளக் வம்சம், எஸ் வந்து சையத் வம்சம், எல் வந்து லோடி வம்சம். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.